ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபீஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாட்டோட ஸ்பெஷல் மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ் சந்தகம் தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக மாவாட்டி இட்லி ஊற்றி சந்தகம் பிள்ளைறதை போட்டு பிழிஞ்சு அழகாக எடுக்க போகிறோம். இதுக்கு 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி. அதாவது புழுங்கல் அரிசினா சாப்பாட்டு அரிசி தான். அது 2 டம்ளர், 1 டம்ளர் பச்சரிசி நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்த அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். இது நல்ல தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இது ஆட்டும் போதே கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணி ஆட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா மாவு அரிசி மாவுங்கிறனால ஓட ஓட கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிரைண்டர்லேயே தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான கல்லுப்பும் அதில் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போது இதையும் ஒரு குண்டானில் எடுத்துகிட்டு நம்ம இட்லி ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிடலாம். அழகாக நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சந்தகம் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் இருக்குது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைங்கிறதுனால யாரும் இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது பிழிஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சந்தகம் பிள்ளைகிற மிஷின் புதுசாக வாங்கிட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போது அதில் இட்லியை போட்டு பிள்ளையருக்கு இட்லி ரெடியாக இருக்குது. நான் இட்லி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதில் சுட சுட பிழிஞ்சால் தான் டக்குன்னு ஈஸியாகவும் வரும், பிழியவும் முடியும். அதனால் ரொம்ப சூடாக இருக்கும். பார்த்து எடுத்து அந்த கொழாயில் போட்டு அமுக்கிடுங்க. ஒரு கொழாக்கு 3 இட்லி கிட்ட தாராளமாக அமுங்குது. எவ்வளோக்கு எவ்வளோ அமுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அமுக்கி இட்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பிழிய ஆரம்பிச்சிருங்க. நான் இது ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணினேன். ஆக்சுவலாக எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய பிள்ளையாகி இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை, இப்போ மேரேஜெல்லாம் ஆனதுக்கப்புறம். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது செஞ்சு சாப்பிட்ணுன்னு. ஏன்னா எல்லோரும் இதை பிழிஞ்சு செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு யாரும் செய்ய மாட்டேங்கிறோம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அதனால் இது செஞ்சே ஆகும்னு சொல்லி நான் புதுசாக இது வாங்கிட்டு செய்ய ஆரம்பித்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக வந்திருந்தது. ஃபஸ்ட்டு பிழியும் போது அழகாக வந்துச்சு. பட் அது ஒன்றா சேர ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை, நல்லா தான் உதிரியாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம லெமன் சேவை தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இந்த சந்தகத்தை சேவைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் வெரைட்டியாக செய்யலாம். எப்படின்னா இப்போ வெரைட்டி சாதம் செய்கிறோம் பார்த்திங்களா, அதே போல் இந்த சந்தகத்தையும், அதாவது இந்த சேவையும் நம்ம புளி சேவை, லெமன் சேவை, தக்காளி சேவை, இப்போ எப்படி சாதம் செய்கிறோம் அதே போல் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம மித்த எல்லாமே எப்படி ப்ராசஸோ அதே மாதிரி பண்ணி இந்த சந்தகத்தை போட்டு கிளறி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த சந்தகம் தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். இடியாப்பம் எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அதே போல் இதையை பிழிஞ்சு தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி லெமன் சேவைக்கு நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 பல்லு பூண்டு இடித்து அதில் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போது இந்த தாளிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு கலந்துருக்கனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த சந்தகம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா உதுத்து விடுங்க. அதாவது ஆனால் சொல்லப்போனால் இந்த சந்தகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சே போடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா உதிரியாக வருது. நான் ஃபஸ்ட்டு சூடாக போட்டுட்டு கிளற ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவும், ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, ஆற ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அந்த லெமன் ஜூஸ் போய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி உதிரியாக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஸ்டார்டிங்கில் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக போட்டு கிளறல உதிரியாக வந்துடுச்சு. ஆனால் உண்மைக்கு சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடி இது பண்ண முடியலைனாலும் இப்போ ஸ்கூல் லீவ் டைமுங்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு இதை அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபுட்டுங்கிறதுனால செஞ்சு கொடுங்க. இதனோட டேஸ்ட்டும் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அதே போல் இன்றைக்கி இதை நான் செஞ்சதே என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அவர் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு இருந்தார். அது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சுபீஸ் ஹோம் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள். வேற ஒரு டிஷ்ஷோட வேற ஒரு வீடியோவில் வரேன். பாய். சூப்பராக இருக்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.